Hello viewers, welcome to Super Brain. Example 1.7 பார்க்கலாம். A relation f from x to y is defined by f of x equal to x square minus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் x உடைய வேல்யூஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒய் வந்து ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷனல் இர்ரேஷனல் எல்லாமே சேர்ந்து வருது தான் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. நமக்கு எக்ஸோடைய வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். -2 -1 0 3. இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக எக்ஸுடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து -2 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல -2 வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம -2 போட போகிறோம். -2 தி ஹோல் ஸ்கொயர் -2 வருமா, அப்போ என்ன ஆகும்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வந்துடும். -2 4 -2 2ன்னு நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் இப்போ -1 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 தி ஹோல் ஸ்கொயர் -2ன்னு வந்துடும். இப்போவே மைனஸ் நம்பர் வந்தால் அதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும், -2. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸில் இருக்கு இல்லையா, அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 0 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு இங்கே 0 போடும்போது 0 ஸ்கொயர்னு வந்துடும், -2ன்னு வருமா. ஸோ 0 ஸ்கொயர் 0 தான் -2. ஸோ 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இந்த -2 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ 3 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போடும்போது எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் -2ன்னு வரும். 3 ஸ்கொயர்னா 9ன்னு உங்களுக்கு தெரியும். -2 9 -2 7 நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எஃப்ஓடைய எலமெண்ட்ஸை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எஃப்ஓடைய எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு எப்படி எழுதலன்னா -2 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 2 கிடச்சிது இல்லையா, அது வந்து நம்ம ஆர்டர் பேரில் எழுதிக்கணும். அதே மாதிரி -1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது -1 தான் நமக்கு கிடச்சிது, அதையும் ஆர்டர் பேரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு -2 கிடச்சிது. 3 போடும்போது நமக்கு 7 கிடச்சிது. ஸோ இதுதான் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். நெக்ஸ்ட் வந்து எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு ஈஸியாக இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி ரிலேஷன் சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் டு ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ் போட போகிறோம். ஸோ எக்ஸுடைய எலமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. -2 -1 0 3 இங்கே எழுதிக்கலாம். -2 -1 0 3. நெக்ஸ்ட் இப்போ ஒய் போட போகிறோம். ஸோ ஒய்யுடைய எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர்னா ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ நமக்கு இங்கே ஆன்சரில் வந்தது தான் நம்ம வந்து இங்கே மேப் பண்ண போகிறோம். பட் நம்ம வந்து ரியல் நம்பர்னு சொல்லும் போது எல்லாமே நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஸெட்ரா போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வேறு நம்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதனால அப்புறம் நான் ஆர்டராக எழுதிக்கிறேன். -2 -1 எழுதிக்கிறேன். -2 -1 0 1 2ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எட்ஸெட்ரான்னு போட்டு லாஸ்ட்டாக இந்த 7 போட்டுக்கிறேன். இந்த 7 வந்து போட்டுக்கிறேன். இங்கே எட்ஸெட்ரா போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வரா மாதிரி நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. அது இல்லாமல் நமக்கு ரியல் நம்பர்னு சொன்னால் இன்னும் நிறைய நம்பர்ஸ்லாம் இதில் எக்கச்சக்கமாக இருக்கும். சரி, அதனால தான் நான் இங்கே எட்ஸெட்ரா போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா -2க்கு பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம மேப் பண்ணணும். ஸோ -2க்கு வந்து 2 மேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் -1க்கு -1 மேப் பண்ணணும். 0க்கு -2. நெக்ஸ்ட் 3க்கு 7. எல்லாத்துக்கும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபங்க்ஷனாக சொல்லணும்னா முதல்ல இதில் எல்லாமே மேப் ஆயிருக்கான்னு பார்க்கணும், எதுவும் விட்டு போயிருக்கக்கூடாது. ஸோ இதுலேருந்து எல்லாமே நமக்கு மேப் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் போகக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கா, இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக தான் நமக்கு இமேஜ் இருக்குது. ஸோ இங்கே ஒன்றுத்துலேருந்தே 2 போகக்கூடாது. அப்படி இருந்தால் அதை நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம் இல்லையா. எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதால இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எப்படி எழுதலாம்னா all the elements in domain
have unique image in codomain. Therefore f is a function அப்படின்னு எழுதி இந்த சம்ம நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.